my people, actually நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வந்து லெசன் பார்க்க போகிறோம். என்னென்னா காம்பேரிங் குவான்டிட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸ் காம்பேரிங் குவான்டிட்டிஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம மேக்ஸ் காம்பேரிங் குவான்டிட்டிஸ் எடுத்திருக்கோம். காம்பேரிங் குவான்டிட்டிஸ்க்கு வந்து ரிலேட்டடாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ரேஷியோ, அதே மாதிரி பர்சன்டேஜ். ஃபர்ஸ்ட் வந்து ரேஷியோ நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் மீன் பை ரேஷியோ? காம்பேரிங் டூ குவான்டிட்டிஸ், ஒரு ரெண்டு குவான்டிட்டிஸை வந்து காம்பேர் பண்ணுறது தான் வந்து ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? இப்போ வந்து அதுக்காக ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து ஆன்சர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a basket has 2 types of fruits, say 20 apples and 5 oranges. ஒரு பேஸ்கெட்டில் வந்து 2 types of fruits இருக்குது, 20 apples இருக்குது, அதே மாதிரி 5 oranges இருக்குது. then the ratio of the number of oranges to the number of apples. நமக்கு நல்லாவே தெரியும் ரேஷியோ எப்படி பண்ணணும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த நம்பர் ஆஃப் ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் டு தி நம்பர் ஆஃப் oranges to the number of apples. அப்போனா ஆரஞ்சோட ரேஷியோ என்னது? 5 oranges இருக்குது, 5 apples 20, so 5:20 போட்டாச்சா? கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது, அதை மட்டும் பார்த்துக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து the comparison can be done by using fraction. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 5:20 is equal to 5/20. ரேஷியோ வந்தாலே நம்ம வந்து ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுவோம், இல்லைனா பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நான் வந்து 5/20 போட போகிறேன். 5/20 is equal to 5 ones are 5, 5 fours are 20. Then 1/4 is the answer. Okay, appo the answer is the number of oranges. The number of oranges is 1/4 the number of apples. Adha answer. Okay, so next வந்து இன்னொரு டைப் பர்சன்டேஜில் பார்ப்போம். பர்சன்டேஜில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். The answer is the number of oranges is 1/4 the number of apples. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பர்சன்டேஜில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் டு த நம்பர் ஆஃப் oranges. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தது நம்பர் ஆஃப் oranges டு த நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ். இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் டு த நம்பர் ஆஃப் oranges பார்க்க போகிறோம். அதே கொஷின் தான். அப்போ நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து 20, நம்பர் ஆஃப் oranges வந்து 5. ஸோ 20:5. இப்போ ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். 20/5 is equal to 5 ones are 5, 5 fours are 20. So 4/1 means answer is 4. Now the answer is, therefore the number of apples is 4 times the number of apples is 4 times the number of oranges. The number of arrange பண்ணிரோம். Number of oranges. So answer we got it. Okay, see, now we are going to do in percentage method. Now we have done in fraction method. Next we are going to do in percentage method. We can see how to do in percentage method. Hi friends, now we are going to do in percentage method. That question only. There are 5 oranges out of 25 fruits. Okay, now so the percentage of oranges. Now we are going to search the percentage of oranges. Find the percentage of oranges. Okay, there are 5 oranges out of 25 fruits. Now how to do this sum? We should not take it as out of 25 fruits because the total part is 100. So out of 100 fruits, like that we want to take. But in this denominator we are not like we will do like 5/25 only. No. Then in this denominator we are not having 100. So இப்போ வந்து எதை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம்? லைக் we are multiplying 25 into 4, we will get 100. Whatever we are multiplying down, that only we want to multiply in the numerator also. So now I am going to multiply this 2/4. 5 fours are 20 and 25 fours are 100. We got denominator as 100. Now out of 100 fruits, 20% is oranges. So we got 20%. So it's so easy. We want 100. Out of 100, how much we want to know.
Here they just given out of 25 fruits. Now we want to multiply this 4, then we can get 100, and out of 100 numerator we are multiplying 4, then we can get 20. Out of 100, 20% of fruits is oranges. Okay, then next. புரியுதா? ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம ஒரு ஹோல் பார்ட்னு எடுத்துகிட்டா 100 தான் இருப்போம். இங்கே வந்து 25 ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டினாமினேட்டர் வந்து கண்டிப்பாக 100 தான் இருக்கணும். அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 25 × 4 மல்டிப்ளை பண்ணோம்னா 100 கிடைக்கும். என்ன நம்ம டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணுறோமோ அதான் நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 4s are 20. 20/100 is equal to 20%. அப்போ அந்த 100, அந்த ஹோல் பார்ட் 100ல் 20% வந்து ஆரஞ்சு இருக்குது அப்படின்றது நமக்கு கொடுக்கும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் வந்து இது வந்து பர்சன்டேஜ் மெத்தட். percentage method. ஓகே, இப்போ இது வந்து யூனிட்டரி மெத்தட். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். இது சப்ப சொல்ல போனால் இப்போ அவுட் ஆஃப் 25 ஃப்ரூட்ஸ் நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் ஆர் 5. இப்போ 25 ஃப்ரூட்ஸில் நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் வந்து 5. ஓகேயா? நெக்ஸ்ட், ஸோ அவுட் ஆஃப் 100 ஃப்ரூட்ஸ், இதில் வந்து நம்ம 100 ஃப்ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே அவங்க அது கூட சொல்ல. ஸோ 25 ஃப்ரூட்ஸில் வந்து 5 ஃப்ரூட்ஸ் வந்து ஆரஞ்சஸாக இருக்குது. இப்போ அவுட் ஆஃப் 100 ஃப்ரூட்ஸில் நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் எவ்வளோ இருக்குது? இதே மெத்தட் தான், இதே கொஷின் தான், பட் இதை வந்து வேறு மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அது யூனிட்டரி மெத்தட். ஸோ இது வந்து நம்ம சிம்பிளாக நேராகவே எழுதிடலாம். 5/25 × 100 is equal to 20. ஓகேயா? ஸோ இந்த 5 கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேயா? ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அவுட் ஆஃப் 25 ஃப்ரூட்ஸில் தான் ஆரஞ்சஸ் 5. அப்போ 100 ஃப்ரூட்ஸில் எவ்வளோனா 5/25 × 100 is equal to 20%. இது வந்து பர்சன்டேஜ் மெத்தட்னால நம்ம இப்படி பண்ணோம். இது வந்து யூனிட்டரி மெத்தட்னால நம்ம இப்படி பண்ணோம். ஸோ ரெண்டுமே ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இவ்வளோ தான் ரேஷியோ பற்றி, ரேஷியோ பர்சன்டேஜ் பற்றி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறது பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள்ஸ், பர்சன்டேஜ் ஆஃப் ஆரஞ்சஸ் எவ்வளோ தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த கொஷினே இவ்வளோ நேரம் இருக்குது, அதுக்கு இத்தனை மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் அவங்க ஷோ பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பர்சன்டேஜ். நவ் கம்மிங் டு த பாயிண்ட். Percentage of apples plus percentage of oranges is equal to 100. Yeah, 100. Percentage of apples plus percentage of oranges is equal to 100. Now percentage of apples, percentage of apples. How much apples are there? 20 apples. So plus 20 is equal to 100. Okay. Now percentage of apples. Percentage. Now we are going to find percentage of apples. You already find percentage of oranges. Now percentage of apples is equal to 100 minus 20 is equal to 80. So percentage of apples, no, we can do like this symbol. Percentage of apples is equal to 80% and percentage of oranges is equal to 20%. That's all the question. ஸோ ரொம்ப ஈஸி, இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள்ஸ், ஆரஞ்சஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து ஆப்பிள்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள்ஸ் ப்ளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆரஞ்சஸ் இஸ் ஈக்குவல் டு 100. யூ ஆல்ரெடி நோ. நவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள்ஸ், பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து எவ்வளோ இருந்துச்சு? 20. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள்ஸ், சாரி ஆப்பிள்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கிடையாது, ஆரஞ்சஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ? 20யா? ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள்ஸ் ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 100. நவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள்ஸ் 100 minus 20. ஸோ ஆரஞ்சோட பர்சன்டேஜ் எவ்வளோ? 20 தானே கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் இங்கே ஆட் பண்ணுறோம். இங்கே மேலே வந்து லெட்டர்ஸில் எழுதியிருக்கோம், இங்கே வந்து நியூமரிக்கல் தான் நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஸோ இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 minus 20 is equal to 80. ஓகேயா? ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80% அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆரஞ்சஸ் இஸ் ஈக்குவல் டு 20%. புரிஞ்சிருச்சுல? சாரி, இங்கே தப்பாக சொல்லி கொடுத்துட்டேன். என்னன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள்ஸ் ப்ளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆரஞ்சஸ் எவ்வளோ? 20%. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள்ஸ் ப்ளஸ் 20 is equal to 100. Percentage of apples is equal to 100 minus 20 is equal to 80.
Now percentage of apples is equal to 80%. Now percentage of oranges is equal to 20%. A little mistake, அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. புரியுதுல எல்லாருக்குமே? ஸோ ரொம்ப ஈஸி. பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள்ஸும் பர்சன்டேஜ் ஆஃப் ஆரஞ்சஸும். இங்கே பர்சன்டேஜ் ஆஃப் ஆரஞ்சஸை நியூமரிக்கலாக எடுத்திருக்கோம். 100 - 20 is equal to 80. 80%, 20%. ரொம்ப ஈஸி. ஸோ இதோட அந்த ஆப்பிள்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் இங்கே கொண்டே வரல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்கு வந்திருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? அது என்ன கொஷின் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன். So example sum, a picnic is being planned in a school for class 8. Girls are 60% of the total number of students and are 18 in number. The picnic site is 55 km from the school and the transport company is charging at the rate of ₹12 per kilometer. The total cost of refreshment will be ₹4,280. So it's like a paragraph மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் புக்கில் பார்த்தா ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த பேராகிராஃப் கொடுத்து கேன் யூ டெல் அப்படின்னு சொல்லிட்டு the ratio of the number of girls to the number of boys in the class. ஸோ இப்போ இந்த பேசேஜில் இருந்தால் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. என்னென்னா the ratio to be the number of boys to the number of girls. Number of boys to the number of girls. Number of girls அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம வந்து மேலே என்ன சொல்லியிருக்காங்க? கேர்ள்ஸ் ஆர் 60% of the total number of students and or 18 in number. ஸோ கேர்ள்ஸ் வந்து 60%, டோட்டல் நம்பர்னா 100 ஸ்டூடெண்ட்ஸில் 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ். அவங்க வந்து 18 கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாய்ஸோட ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால், நவ் கேர்ள்ஸ் 60% ஆஃப் எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18. இப்போ நவ் 60 by 100 into x is equal to 18. இப்போ அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றுறோம். இப்போ இது வந்து இங்கே வந்துச்சு அப்படின்னா 18 into 100 by 60. ஸோ அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றுறோம். இந்த சைடாக உள்ளதை இங்கே உள்ளதை இந்த சைட் லெஃப்ட் சைட் கொண்டு வரோம். ரைட் சைடில் உள்ளதை லெஃப்ட் சைட் கொண்டு வந்தோம்னா 18 into 100 by 60 வருது. ஓகே, நவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் சாரி. ஸோ இப்போ இந்த எக்ஸ் வந்து இங்கே வந்துடும்ல, எக்ஸ் இங்கே வந்துடுச்சுன்னா இது 18 into 100 by 60 வந்துடும். அப்போ இது எப்படி வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஜீரோவும் வந்து என்னது பிளாக் பண்ணிடுவோம். இந்த ஜீரோ வந்து அடிச்சிருவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 18 into 10 by 60 தான் இருக்குது, 6 தான் இருக்குது. ஓகே, இப்போ 2 3s are 6, 2 5s are 10. ஓகே, நெக்ஸ்ட் நவ் 3 1s are 3, 3 2s are 6, 3 are 9, 3 4s are 12, 3 5s are 15, 3 6s are 18. Now 6 5s are 30. We got the answer. So the number of girls is 30. We can do another method also. Now boys is equal to, we have find it. இப்போ வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாய்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். கேர்ள்ஸ் வந்து 18 கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்போ பாய்ஸ், அப்போ பாய்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? 13 மைனஸ் மொத்தம் வந்து 30 கேர்ள்ஸ், சாரி 18 கேர்ள்ஸ்ன்றாங்க. 30 மைனஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 12. எப்படி 30 வருதுன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 30, கேர்ள்ஸ் வந்து 18, சாரி ஸ்டூடெண்ட்ஸ் 30, கேர்ள்ஸ் வந்து 18. ஸோ தேர்ஃபோர் பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 மைனஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ 12 பாய்ஸ் வந்து அந்த கிளாஸஸில் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ரேஷியோ வந்து நம்மளுக்கு என்ன வரும்? கேர்ள்ஸ் எவ்வளோ இருந்தாங்க? 18 கேர்ள்ஸ். அப்போ பாய்ஸ் எவ்வளோ இருந்தாங்க? 12 பாய்ஸ். அப்போ 18 is to 12 அப்படின்னா 18 by 12. 18 by 12 is equal to 3 by 2. Then the ratio is 3:2. So we got the answer. Now we are going to another question. Friends, அடுத்த question கேட்டிருக்காங்க. என்னன்னா செகண்ட் question, the
cost of per head if 2 teachers are also going with the class. So the transportation charge அவங்களோட full expensive charge தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ first வந்து transportation charge பார்த்துருவோம். Transportation charge. So okay, இப்போ transportation charge வந்து எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். So both ways, distance of both ways into rate. Distance of both ways into rate. Like every rate சொல்கிறோம்னா இங்கே பாருங்கள். So 55 km distance of both ways. 55 km into now rate. What is the rate? 12. அதுக்கு முன்னாடி 2 teachers வந்து ஆட் ஆகுறாங்க. So into 2 into 12. 55 into 2 is equal to 110 rupees. Okay, now we are adding multiplying 12. Now the rate is 1320. That's all. Okay, now we are going to do மொத்தமாக உங்களுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் வந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, டோட்டல் எக்ஸ்பென்சிவ். ஸோ டோட்டல் எக்ஸ்பென்சிவ் எவ்வளோ வந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம். டோட்டல் எக்ஸ்பென்சிவ் பார்த்தா அவங்க வந்து எவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 4280. ஸோ now rupees 4280 plus 1320 is equal to rupees 5000. Yeah, 5600. Sorry, I added. So 5600 is the answer. Okay, now we are going to see how many members are there. Okay, இப்போ total members வந்து பார்க்க போகிறோம். Total members is equal to 18 girls. Sorry, 18 girls plus 12 boys plus 2 teachers. மொத்தமாக 32 மெம்பர்ஸ் வந்து இதில் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து மொத்தமாக எல்லோரும் ஸ்பெண்ட் பண்ண காஸ்ட் வந்து 5600 rupees வந்து எல்லாருமே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க 32 மெம்பர்ஸும். இப்போ ஒரு பர்சன் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அமௌண்ட் அப்படின்னா 5600 டிவைட் பை 32. 5600 divided by 32 is equal to rupees 175. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். என்னன்னா அதே கம்பேரிங் குவான்டிட்டிஸில் ஃபைண்டிங் த இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பர்சன்டேஜ் தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மல் லைஃப்லேயும் நம்ம டெய்லி லைஃப்லேயே பார்க்கலாம். 25% வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க, மார்க் ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஓகே, இப்போ வந்து ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, நம்ம சால்வ் பண்ணலாம். த ப்ரைஸ் ஆஃப் அ ஸ்கூட்டர் வாஸ் 34,000. லாஸ்ட் இயரில் வந்து இந்த ப்ரைஸ் ஆஃப் த ஸ்கூட்டர் வந்து 34,000 இருந்துச்சுன்றாங்க. இட் ஹேஸ் இன்க்ரீஸ்டு பை 20% இன் திஸ் இயர். இப்போ வந்து 20% வந்து அதிகமாக இருக்குது. வாட் இஸ் த ப்ரைஸ் நவ்? இப்போ எவ்வளோ ரேட்? ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் இன்க்ரீஸ்ட் ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் ப்ரைஸ் தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 20% ஆஃப் 34,000. ஓகே, வாங்க பண்ணலாம். 20% ஆஃப் 34,000னா whole part எவ்வளோ 100 into 34. So 20 by 100 into 34,000. Okay, is equal to how much? Rupees 68,000. Sorry, 6,800. Okay, நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. Now new price. இது வந்து ஒரு ஃபார்முலா, இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. New price is equal to old price plus increase. அப்போ எவ்வளோ நம்மளோட ஓல்டு ப்ரைஸ் என்ன? 34,000 தான் நம்மளோட ஓல்டு ப்ரைஸ். ஓகேயா, இன்க்ரீஸ் எவ்வளோ ஆயிருக்கு? 6,800 வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளஸ் 6,800 அப்போ இஸ்இக்வல் டு எவ்வளோ? 40,800 rupees. இப்போ இதோட ப்ரைஸ் வந்து இப்போ எவ்வளோனா
40,800 rupees வந்து அதோட ப்ரைஸ். ஓகேயா? இப்போ இது வந்து டிக்ரீஸ் பண்ணாங்கன்னா, சப்போஸ் இந்த பர்சன்டேஜ் ப்ரைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்ம சப்ராக்ஷன் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டிக்ரீஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரைஸ் ஆஃப் தி ஸ்கூட்டர் வந்து 34,000. இப்போ அதோட எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 5%. ஓகே, அப்போ 5% ஆஃப் 34,000னா கொஞ்சம் வந்து இது அவ்வளோ திக்காக இல்லை. ஸோ அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க. ஸோ 5/100 is equal to so 5/100 is equal to 34,000. Okay, sorry, is equal to போடுறேன். 5/100 into 34,000. இப்போ அங்கே நம்ம என்ன பார்த்தோம்? நியூ ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஓல்ட் ப்ரைஸ் ப்ளஸ் இன்க்ரீஸ். இங்கே நியூ ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஓல்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ரிடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ அது வந்து நாங்கள் எழுத முடியுமான்னு தெரியல, நான் லைட்டாக தான் எழுதுதனால சாரி. நியூ ப்ரைஸ்க்கு ஓல்டு ப்ரைஸ்னு எழுதுகிறேன். இந்த மார்க்கர் கொஞ்சம் மக்கார் பண்ணுது. ஸோ அதனால் நான் வந்து வாயிலே சொல்கிறேன். நியூ ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஓல்ட் ப்ரைஸ் மைனஸ் ரிடக்ஷன். அங்கே வந்து நியூ ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஓல்ட் ப்ரைஸ் ப்ளஸ் இன்க்ரீஸ் யூஸ் பண்ணோம். இங்கே வந்து நியூ ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஓல்ட் ப்ரைஸ் மைனஸ் ரிடக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது டிக்ரீஸில் அப்போ நம்ம வந்து மைனஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேயா? மைனஸ், இந்த மைனஸ் தான் யூஸ் பண்ணது, எழுத மாட்டேங்குது. ஓகேயா? ஸோ மைனஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் டெஃபினேஷனை கீழே எழுதிட்டேன். நியூ ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஓல்ட் ப்ரைஸ் மைனஸ் ரிடக்ஷன். நியூமெரிக்கல் வந்து மேலே எழுதியிருக்கேன். ₹34,000 மைனஸ் 1,700 இஸ் ஈக்குவல் டு 32,300. ஓகேயா? ஸோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டிஸ்கவுண்ட்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து ஃபைண்டிங் டிஸ்கவுண்ட்ஸ். டிஸ்கவுண்ட் இஸ் த ரிடக்ஷன் given on the market price. Okay, so discount is equal to market price minus sale price, that only. So this is generally given to attract the customers வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம சேல் ப்ரைஸோட மார்க் ப்ரைஸை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும், அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு 2 டாபிக் வந்து இருக்குது. அந்த 2 டாப்பிக்கை வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த லெசன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, கம்பேரிங் குவான்டிட்டிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாப்பிக்கோட உங்களோட சந்திக்கிறேன். பாய்.